ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அல்ஜிப்ரா பேஸ்டு சம். பார்க்க யாரோ பெரிய ஆள் மாதிரி இருக்குது. x⁴ y⁴ பெரிய பெரிய ஃபார்முலாலாம் வரும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப இவனை ஈஸியாக எடுத்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுகிறோம். ஸோ x - y ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை x + y = 5/11 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை முதல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி விட்றோம். ஸோ 11 இங்கே போவான், இந்த x + y இங்கே போவான். ஸோ 11 multiplied by x - y = 5 multiplied by x + 5. அப்படியே கடகடன் மல்டிப்ளை பண்ணால் 11x - 11y = 5x + 5y. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 11x இவன் இந்த பக்கம் போனான்னா -5x ஈக்குவல்ஸ் இந்த -11y இந்த பக்கம் போனான்னா +11y. ஸோ 5y + 11y. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 11 - 5னா 6x கிடைக்குமா? இந்த பக்கம் 5 + 11னா 16y. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமும் இந்த வேரியெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வர போகிறோம். எதுக்குன்னா அப்போ தான் x/yனா என்ன நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது x - y டிவைட் பை x + y அதோட ரேஷியோ தான். நமக்கு x/yயோட ரேஷியோ வேணும். ஸோ x/y = 16/6. கேன்சல் பண்ணால் 8 2s are 16. ஸோ 8 3s are 6. ஸோ 8/3. ஸோ எனக்கு என்ன தெரியும்? x/yயோட வேல்யூ 8/3ன்னு தெரியும். அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு இங்கே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? x⁴ + y⁴ டிவைடட் பை x⁴ - y⁴. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ x⁴ + y⁴ டிவைடட் பை x⁴ - y⁴. சி என்கிட்ட என்ன இருக்குது? x/y இருக்குது. இது எப்படியாவது x/y ஃபார்மேட்டில் மாற்றிட்டேன்னா நான் என்ன பண்ணிடலாம்? இதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எனக்கு என்ன இருந்துச்சு? x⁴ + y⁴ டிவைட் பை x⁴ - y⁴. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த y⁴ காமனாக 2லேருந்து வெளில எடுக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? x⁴/y⁴ கிடைக்கும். இங்கேயும் அப்படி தான் கிடைக்கும். ரைட்டா? பண்ணலாமா? ஸோ இப்போ y⁴ காமனாக எடுத்தேன்னா x⁴/y⁴ ப்ளஸ் y⁴ காமனாக வெளில எடுத்துட்டா இங்கே இருக்கிறதே y⁴ தான். அப்போ என்ன வரும்? 1 டிவைடட் பை கீழே அதே மாதிரி y⁴ காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? x⁴ டிவைடு பை y⁴ நடுவில் மைனஸ். இங்கே y⁴ தான் இருக்குது. y⁴ காமனாக எடுத்துட்டா 1. ரைட்டா? இப்போ y⁴ கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குது? x⁴ பை y⁴ இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? x⁴ பை y⁴ இருக்கா? ரெண்டோட பவர்லேயும் 4 காமனாக இருக்குது. அதனால் x/y⁴ எழுதிக்கிறேன். +1 டிவைடட் பை x/y கீழே அதே மாதிரி தானே இருக்குது. x⁴ டிவைட் பை y⁴. ஸோ இந்த காமனாக இருக்க 4 நான் பவரில் ரைஸ் பண்ணிடுறேன். 4 - 1. ஓகேவா? ஸோ நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து x/y ஃபார்மெட்டில் மாற்றிக்கிட்டோம். எனக்கு என்ன தெரியும்னா இந்த x/yயோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இப்போது எனக்கு என்ன தெரியும்? x/yயோட வேல்யூ 8/3ன்னு தெரியும். இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 8/3⁴ +1 டிவைடட் பை 8/3⁴ -1. சரி, இப்போ 8/4 இப்போ இந்த பவரை உள்ளே கொண்டு போய்டுறோம். அப்போ என்ன வரும்? 8/4 டிவைடு பை 3/4 +1 டிவைடு பை 8/4 டிவைடு பை 3/4 -1. 8/4 கண்டுபிடிப்போமா? 8/4னா 8 × 8 × 8 × 8 × 8. ஓகேவா? 8 8s are 64. 8 8s are 64.
64 into 64. 4 4s are 16, remainder 1. 6 4s are 24 plus 1, 25. இந்த பக்கம் 6 4s are 24, remainder 2. 6 6 are 36, 38. So 6904. ஓகேவா? ஓகே. ஸோ 4096 தான் என்னது 8 power 4. அடுத்து 3 power 4. 3 into 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. ஸோ 3 power 4னா 81. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சரி, 8 power 4 என்ன பார்த்தோம்? 4096 divided by 3 power 4. 3 power 4 என்ன பார்த்தோம்? 81 plus 1 divided by 8 power 4. 4096 divided by 81 minus 1. ஸோ இதை பண்ணலாமா? இப்போது இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, ப்ளஸ் 1. ஸோ இப்படி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா டினாமினேட்டரை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் சைன் இருந்தால் ஆட் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ 4096 plus 1 8s are 81 divided by 81 போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி கீழே இப்போவும் இதுவும் என்ன டேர்மில் இருக்குது? ஒரு ஃப்ராக்ஷன் மைனஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 81 இதோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிடலாம். 4096 minus 1 8s are 81 divided by 81. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4096 plus 81. ஸோ 6 plus 1 7, 9 plus 8 17, remainder 1, 0 plus 1 1, 4. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் 4177 divided by 81 divided by 409681. இது சப்ராக்ஷன். 6 minus 1 5, 9 minus 8 9 minus 8 1 0 4. ஸோ 4015 divided by 81. ஸோ இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை கீழே ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணணும்? இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த டிவிஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றிடணும். பண்ணலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 4177 divided by 81 into 81 divided by 4015. ஸோ 81 81 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 4177 divided by 4015. இதுதான் ஆன்சர். சம்மு பார்க்க பெருசு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு தடவை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேமை வச்சு எக்ஸ் பை ஒய்யை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த டேம்லேருந்து ஒய் பவர் 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேருந்து காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணி விட்டோம். அப்புறம் எக்ஸ் பவர் 4 பை ஒய் பவர் 4 எக்ஸ் பை ஒய் தான் ஹோல் பவர் 4ன்னு போட்டோம். ஆல்ரெடி எக்ஸ் பை ஒயோட வேல்யூ இங்கேருந்து நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? 8/3 அவனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் 8 பவர் 4 3 பவர் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அவங்களே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டினாமினேட்டர்லாம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூ வந்துச்சு. அதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னு எழுதிடலாமா? $4177 divided by 4015. ஸோ இதுதான் guys ஆன்சர். அடுத்த சம்மில் பார்க்கலாம். பை.